மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த நம்பிக்கை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, யாத்ரா ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பிரியமான தேவச்சனமே, மாரா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே இருந்த தண்ணீரானது கசப்பு நிறைந்ததா இருந்தது. மாராவில் காணப்பட்ட தண்ணீர் கசப்பா இருந்தபடியால் அவ்விடத்திலே அவர்களால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் இருந்தது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் கசப்பு நிறைந்த காரியமா இருக்கிறதா? என் வாழ்க்கை ஒரு கசப்பாய் இருக்கிறது, அது கசப்பான நிலைமையில் இருக்கிறது. என்ன கசப்பு அது? நான் வியாதிப்பட்டிருக்கிறேன். வியாதி என்பது ஒரு கசப்பு. நான் அநேகருடைய வார்த்தையினால் காயப்பட்டிருக்கிறேன். அதுவும் உங்கள் வாழ்க்கையில ஒரு கசப்பாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கவே முடியவில்லை, அதுவும் ஒரு கசப்பு. என் வாழ்க்கையில அநேக காரியங்கள் பிரச்சனையாகவே காணப்படுகிறது. அநேக நாட்கள் நான் எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அது நிறைவேறாமல் இருக்கிறபடினால எனக்கு எப்பொழுதும் ஒரு கசப்பு என்னை சூழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். மாராவின் தண்ணீரை குடிக்க முடியாமல் இருந்தது, அது கசப்பா இருந்தது போல இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை ஒரு கசப்புக்குள்ளா இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா கசப்புகளையும் இனிப்பாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கசப்பான எல்லா நிகழ்வுகள், கசப்பான பிறர் கூறின தீர்ப்புகள் உங்களை விட்டு அகன்று போகும். பிரியமானவர்களே, நிச்சயமான முடிவு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்க போகிறது. பயப்படாமல் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். கசப்பான மாராவின் தண்ணீரை போல காணப்படுகிற உங்கள் வாழ்க்கை இனி இனிமையானதாய் மாறப்போகிறது, மதுரமானதாய் மாறப்போகிறது, எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். அநேக சாட்சிகளை கேள்விப்படுவீர்கள். என் வாழ்க்கை மாறினது என்று சொல்லி உங்களிடத்தில் அநேகர் வந்து கூறப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையும் மாறினதை நீங்கள் அநேகருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சாட்சி சொல்ல போகிறீர்கள். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, யாரெல்லாம் என்னோடு கூட இந்த நம்பிக்கையின் நேரத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மாராவின் தண்ணீர் குடிக்க முடியாமல் ஒரு கசப்பு நிறைந்ததா இருந்தது போல இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கசப்பு நிறைந்ததாய் காணப்படுகிற நிலைமையில என்னோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிறார்கள். கசப்பை எல்லாம் கர்த்தர் மதுரமாய் மாற்றி போடுங்க. இனிமையாய் மாற்றி போடுங்க. நல்ல சந்தோஷமான காரியங்களாய் மாற்றி போடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மாற பண்ணுகிற தேவனுடைய கரம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலிருந்து வார்த்தையை கேட்ட விசுவாசித்த உங்களுக்கு கசப்புக்கள் எல்லாம் மாறப்போகிறது. மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை.